கிறிஸ்தேசுவுக்குள் அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரியவர்களே, இந்த வாரத்தின் இந்த இறுதி நாளிலும் சனிக்கிழமை தோறும் நாம் பார்த்து வருகிற வேதம் சொல்லும் சத்திய சங்கீதங்கள் என்கிற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தையில் அடங்கிய பாடல்கள், தேவனுடைய பாடல்களை நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் நம் மத்தியிலே பாடல் மூலமாய் நம்மோடு இடைபட, அவரை அறிகிற அறிவிலே வளர தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஒரு பாடலை பாடலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் தான். அதற்கு முன்பாக நாம் ஜெபித்து நாம் ஆரம்பிக்கலாம். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, எங்களுக்கு நீர் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறீர். என்னென்று சொல்லுவதப்பா? எப்படி பாடுவேன் நான் என் நேசர் செய்த நன்மைகளை எண்ணி? 1000 நாவுகள் இருந்தாலும் துதிக்க போதாது. எக்காலத்திலும் எப்பொழுதும் நான் ஆண்டவரை துதித்து. வார்த்தையின் வல்லமைகள், நாம் என்ன பாடுகிறோமோ அதை உணர்ந்து பாடும் பொழுது அது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சில மாற்றங்களை நமக்குள்ளே வெளியே கொண்டு வருகிறது. ஆகவே கருத்தை உணர்ந்தவராக வேதம் சொல்லுகிறது போல புதிய புதிய பாடல்களை பாடுகிற அனுபவம். சீயோன் குமாரத்தியே, நீ என்ன பண்ணு? கம்பீரித்து பாடு. சாதாரண பாட்டு அல்ல, கம்பீரமாய் பாடுகிற பாடல்கள் உண்டு. ஆர்ப்பரிக்கின்ற பாடல்கள் இருக்கிறது. எல்லாவற்றையும் உணர்ந்து மகிழ்ச்சியிலே பொங்குகின்ற அனுபவங்கள் உண்டு. இப்படி நாம் அவருடைய நாமத்தை, அவரை பாடி கீர்த்தனம் பண்ணுவது நமக்கு நல்லது. ஆகவே இந்த நாளிலும் ஒரு பாடல், எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, மறப்பேனோ உமது அன்பை, கட்டி அணைத்தேன் உன் பாதங்களை, கட்டி பிடித்தேன் உன் வார்த்தைகளை. அந்த சில வரிகளை நாங்கள் மாற்றி இருக்கிறோம். இது இந்த ரைட்டிங்லாம் கிடையாது. நாம் சத்தியத்துக்கு புரிந்தவாறு அதே ராகத்திலே இந்த பாடல்களை எழுதி நாம் பாடுகிறோம். ஆகவே இன்றைக்கு இந்த பாடல் வரிகளிலே 3 சரணங்கள் இருக்கிறது. இந்த 3 சரணங்களிலும் 3 விதமான கர்த்தருடைய வார்த்தைகளின் தன்மைகள் இங்கு வெளிப்பட இருக்கிறது. அவைகளை இந்த நாளிலே அந்த பாடல் வரியில நாம் பார்க்கலாம். முதல் பாடி விடுகிறேன். எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, கட்டி அணைத்தேன் உன் பாதங்களை, கட்டி பிடித்தேன் உன் வார்த்தைகளை, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, பிள்ளையும் என்னை கண் பார்த்தீரையாம், பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா, பிள்ளையும் என்னை கண் பார்த்தீரையாம், பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையாம், உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, புது வழியில் நடத்துகிறீர், புது வழியில் நடத்துகிறீர், அது வாழ்வளிக்கும் புது வழியே, அது வாழ்வளிக்கும் புது வழியே, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, மறப்பேனோ உமது
அன்பை நான் மறப்பேனோ உமது அன்பை கட்டி அணைத்தேனு பாதங்களை கட்டி பிடித்தேன் உன் வார்த்தைகளை எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை நீரின் மேல் வைத்தவும் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா நீரின் மேல் வைத்தவும் கிருபைகளை நிர்மூலமாகாமல் காத்தீரையா எனக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சையா இருக்கின்றாரே வைராக்கிய வாஞ்சையா இருக்கின்றாரே அதிகமான கிருபைகளை எனக்கு அதிகமான கிருபைகளை என்றும் அளவில்லாமல் தருகின்றேரே என்றும் அளவில்லாமல் தருபவரே எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை மறப்பேனோ உமது அன்பை நான் மறப்பேனோ உமது அன்பை கட்டி அணைத்தேன் உன் பாதங்களை கட்டி பிடித்தேன் உன் வார்த்தைகளை எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை தேவ கோபம் என்னில் வெளிப்படுத்தினே அது உண்மையும் அறியும் அறிவானதே தேவ கோபம் என்னில் வெளிப்படுத்தினே அது உண்மை அறியும் அறிவானதே காணப்படாதவும் தேவத்துவம் காணப்படாதவும் தேவத்துவம் நித்திய வல்லமையும் கண்டறிந்தேனே நித்திய வல்லமையும் கண்டறிந்தேனே தெளிவாக தெரிகின்றதே எனக்கு தெளிவாக தெரிகின்றதே போக்கு சொல்லவும் இடமில்லையே அதை மறைக்கவும் முடியலையே எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை மறப்பேனோ உமது அன்பை நான் மறப்பேனோ உமது அன்பை கட்டி அணைத்தேன் உன் பாதங்களை கட்டி பிடித்தேன் உன் வார்த்தைகளை எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை. அற்புதமான பாடல். தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். எபினேசர் இம்மானுவேலராய் இருந்தவர் இனி என்னென்றைக்கும் நம்மை விட்டு விலகாமல் நம்ம கூடவே பார்த்து கொள்ளுகிற எபினேசராகவும் இருக்கிறார். ஆகவே அவருக்கு ஆராதனை. அந்த துணையாளராக நமக்கு தந்திருக்கிற துணையாளருக்கு ஆராதனை. மறக்காத அவருடைய அன்பை ஒவ்வொரு நாளும் நாம் நினைத்து நினைத்து அதை அந்த வார்த்தையில் இருக்கிற அந்த அன்பை நாம் ஒவ்வொரு நாளும் பிடித்து கொண்டவர்களாக அணைத்து கொண்டவர்களாக
இருக்கிற ஒரு வரிகள் நிறைந்த ஒரு பாடல், அற்புதமான பாடல். முதலாம் வரிகளிலே நாம் பார்க்கிறோம், ஒரு ஹைலைட்ல என்னன்னா, பிள்ளை என்னை நீ கண் பார்த்தீர் ஐயா. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை உன்னை உருவாக்கினவருமாக்கிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். பேர் சொல்லி என்னை அழைத்த தேவன் அவர். எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் காலிங். கர்த்தர் என்ன அழைச்சா ஆரம்பித்தார். எல்லாரும் ஒரே மாதிரி தான் அழைக்கிறாரு. எல்லாரையும் தன்னுடைய பிள்ளையாக அவர் நேசிக்கிறார். ஏனென்றால் அவர் தகப்பர். எல்லாரையும் அவர் நண்பராக பார்க்கிறார். ஏனென்றால் அவர் ஒரு நண்பர். எல்லாரையும் மனவாட்டியாக பார்க்கிறார். ஏனென்றால் அவர் ஒரு மனவாளர். எல்லாரையும் அவர் சிநேகிக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய அன்பு மாறாதது. அவர் நம்மை நேசித்தார், நாம் அவரை நேசிக்கிறோம். அவர் என் மேல் அன்பு கூர்ந்தார், நாம் அவர் மீது அன்பு கூறுகிறோம். அவர் எனக்காய் எல்லாவற்றையும் செய்து முடித்தார், நாமும் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் என்கிற நிலை வருகிறது. ஆகவே ஆண்டவருடைய தன்மைகள் நாம் அறிய அறிய நமக்குள்ளே அவரை போல சுபாவங்கள் வெளிப்படும். அதுதான் கிறிஸ்தவம். தேவனுக்கும் பேசுறதுக்கும் அவருக்கு செய்யற செயலுக்கும் சம்பந்தமே இல்லையாப்பா அப்படின்ற வாழ்க்கை கிடையாது. ஏனென்றால் தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் அவருடைய ஆச்சரியமான கிருபையினாலே நடத்தி கொண்டே இருக்கிறார். என்னை தேடி நான் அவரை மறந்து விட்டேன், ஆனால் அவர் என்னை மறவாமல். நான் ஒருவேளை வேணாம்ப்பா அப்படின்னு போயிட்டாலும் அவர் என்னை விட்டு போறதே கிடையாது. அவர் என்னை மறக்கிறது, என்னை மறக்கிறவரே கிடையாது. வேதம் சொல்லுகிறது ஏசாயாவில், தாய் தன் பிள்ளையை தன் பாலகனை மறப்பாலோ, பெற்ற தாய் தன் பாலகனை மறப்பாலோ, அவள் ஒருவேளை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப மறவாத தேவன், ஒரு தாய் விட மேலான அன்பை கொடுக்கிற தேவன். ஒரு பாட்டு எனக்கு ஞாபகம் வருது, என்னை தேற்றி என்னை ஆற்றுகிற தேவன், கண்மலையும் கொற்றி ஆற்றி தேற்றும் காத்திடும் தாயுமானவர். அந்த ஒரு வரியை பாடிட்டு நாம வார்த்தைகளும், கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா, என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா, என்னுடையவர் என் நேச கர்த்தரே, என்னுடையவர் என் நேச கர்த்தரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 என் இயேசு, இயேசு, இயேசு. அற்புதமா சாம் ஜபதுரையா அந்த பாட்டை எழுதியிருக்கிறாங்க. ரொம்ப ஆற்றி தேற்றி காத்திலும் தாயுமானவர், ஒரு தாயை போல. ஏசாயாவில் நம்ம 66ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், தாய் தன் பாலகனை, தாய் தன் பிள்ளையை சுமப்பது போல உங்களை சுமந்து கொண்டு வந்ததை நீங்கள் கண்டீர்களே. 12வது வசனம் வாசிக்கிறேன் பாருங்க, 66:12. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியை போலவும் ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஓடும் ஆற்றை போலவும் அவளிடமாக பாயும்படி செய்கிறேன். அப்பொழுது நீங்கள் முளைப்பாலை குடிப்பீர்கள், இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். ஒருவனை ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் தேற்றப்படுவீர்கள். அப்ப பாருங்க, தாயை விட மேலான அந்த ஆறுதலும் தேறுதலும். குழந்தை எதுக்கு அழுதுன்னு தெரியாது, அது கேட்காமலே அவளுக்கு பால் கொடுப்பா. அது கேட்காமலே தன்னுடைய எல்லாவற்றையும் கலங்கம் இல்லாத ஞான பாலுங்க. அது எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாம சுயநலமற்ற கள்ளம் கவடற்ற அந்த பாசத்தை தாயானவள் தன் பிள்ளைக்கு கொடுப்பது போல
தேவன் நம் மீது அன்பு கூர்ந்தார். இஸ்ரவேலை குறித்து சொல்லும் போது அவர் சொல்றாரு, என்னாகமம் 23ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் எடுங்களேன், அந்த வசனம் வாசிக்கிறேன். என்னாகமம் 23ஆம் அதிகாரத்துல இஸ்ரவேலை சபிக்கணும்னு அந்த யாராவது மோவாப் பீலையாமை நோக்கி பீலையாமை கொண்டு அங்கே சொல்லுகிறான். அப்போது அவர் சொல்றாரு, 21 வசனம் பாருங்களேன், 23 21, அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை பார்க்கறதே கிடையாதாம். என் ஆண்டவர் அக்கிரமத்தை காண்பதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. எதுக்கு எடுத்தாலும் நீ சரியில்லை, நீ அக்கிரமம் செய்யற, நீ இந்த தன்னை அதை பண்ண, குற்றம் எப்ப பார்த்தாலும் குற்றம் சொல்லிட்டே இருக்குது. அது ஒரு ஆவி. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரமா 10-12 பாருங்க. எப்ப பார்த்தாலும் 12-10 வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ரட்சிப்பும் வல்லமை தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழப்பட்டு போனான். எப்ப பார்த்தாலும் குற்றம் சொல்லிக் கொண்டே இருக்கிற வாழ்க்கை. ஆண்டவர் குற்றம் பார்க்கறதே கிடையாதா அக்கிரமத்தை? புதிய உடன்படிக்கையில இன்னும் சொல்றாரு, நான் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல். அப்படின்னா என்ன? நீ என் பிள்ளைப்பா, பிள்ளைய போய் சீரியஸா எல்லாம் எடுக்க மாட்டாரு. ஆனா கணக்கு உபயோகிக்கணும். அந்த ஒரு எச்சரிப்பு மட்டும் ஒவ்வொரு நாளும் அலர்ட் ஆகணும். ஏன்னா நம் தேவனுக்குள்ள இருக்கிறோம், தேவனுடைய வித்து நமக்குள்ள இருக்குதுன்னா நம்ம ஒரு நாளும் அதெல்லாம் யோவான் எழுதுறாரு, நான் அவரால் பிறப்பிக்கப்பட்டபடியினால் பாவம் என்னிலே வாசம் பண்ணாது. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஏனென்றால் அவனுக்குள்ள அவனுடைய வித்து இருக்கிறது. அது ஜீவன், அது நித்திய வாழ்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, இங்க தேவனுடைய அந்த தன்மையை பாருங்க. அவர் சொல்றாரு, இஸ்ரவேலை குற்றம் பார்க்கிறதும் இல்லை, தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார், ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. ராஜாவின் ஜெய கம்பீரம் எனக்குள்ளே இருப்பதால் என் வாழ்வின் எல்லைகள் எல்லாம் நன்மையாக மாறுதே. ராஜாவின் ஜெய கம்பீரம் எனக்குள்ளே இருப்பதால் என் வாழ்வின் எல்லைகள் எல்லாம் ஜெயமாக நடக்குது. உண்மையாகவே ஜெயம், உண்மையாகவே நன்மைகள், உண்மையாகவே கிருபைகள் நம்மை வாழ வைக்கும். அவருடைய ஜெய கம்பீரம் நமக்குள்ளே இருக்கிறதுனால, ஆண்டவர் எனக்குள்ளே இருப்பதனால் நான் ஜெயிக்கிறேன். அந்த முதல் வரிகள்ல பாத்தீங்கன்னா, உண்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும் என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, புது வழியில் நடத்துகிறீர். அவர் நடத்தினா புது வழியில நடத்துறாருங்க, பழைய வழி அல்ல. ஏற்கனவே போன அதான் பழசெல்லாம் எடுத்து நம்ம கொடுக்கறது இல்லை. இன்னைக்கு கூட நம்ம ஒரு ஆசைப்பட்டோமா, ஒரு வண்டி வாங்கினுங்க, ஒரு வீடு வாங்கினுங்க, பழசே வாங்கி நம்ம ரெடி பண்ணிக்கலாம், இல்ல பழசு முதல்ல வாங்கி ட்ரையல் பார்த்துக்கலாம், அப்படிதான் நினைக்கிறோம். ஆண்டவர் அப்படி கிடையாது. ட்ரையலே புதுசு தான் கொடுக்குறாரு, ட்ரையலே புதிதாக கொடுக்கிறார். இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், இன்றைக்கே அது தோன்றும், இதை நீ அறியீர்களா? வனாந்தரத்தில வழியும் அவாந்தர வழியில ஆறுகளையும் அவர் உண்டாக்குகிறார். அவர் கிரியேட் பண்ணிட்டு வாருங்க, அவர் உருவாக்குற தேவனுங்க. என்ன வழியை நமக்கு கொடுத்தாரா? எபிரேயர் 10:19 சொல்லுகிறது, ஒரு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். வாழ்வழிக்கு புது வழியை வார்த்தையினாலே கண்டோம். வாழ்வு வளமாக மாற அவருடைய வார்த்தையை, வல்லமையான வார்த்தையை நாம் பிடித்து வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே வாழ்வழிக்கு புது வழியை நமக்கு தந்தார். 2வது வரியில பாத்தீங்கன்னா, எரேமியா 3ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபையாக இருக்கிறது. அப்போ என் மேல் வைத்த நம்முடைய கிருபை நம்ம மேல வச்சுட்டாருங்க. இந்த எடுத்துக்கோ, வேணுமா? கிருபை தாரும் தேவனே. ஒரு நாள் பார்த்தேன் இல்லையா அந்த பாட்டு, கிருபை தாரம் கிருபை தாரம். கிருபை தாரம் இல்ல, கிருபை தந்தீர் தேவனே, நமக்கு தந்து விட்டார். என் மேல் வைத்த அவருடைய கிருபைகள் நிர்மூலமாகாமல் என்னை காக்கிறது. எனக்குள்ளே வாசம் செய்யும் அந்த ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சியார். யாக்கோபு 4:5 4:6 சொல்லுகிறது, அவர் அதிகமான கிருபைகளை அளிக்கிறாரே. அந்த வசனம் வாசிக்கலாமா? யாக்கோபு 4:6 4:5-6 வாசிக்கலாம். நம்மிடத்தில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில்
வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது நினைக்கிறீர்களா? அவர் அதிகமான கிருபைகளை அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். தாழ்மையாய் நாம் வாழ்வோம், கிருபையை பெற்றுக் கொள்வோம். அவர் கிருபை அதிகமாக தருகிற தேவன், ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். 3வது வரிகளில் பார்க்கும்போது ரோமர் 1ஆம் அதிகாரம் 18 20 வசனங்கள் வரைக்கும் உள்ள வரிகளே அப்படியே பாடலாக இது எழுதப்பட்டிருக்கிறது. இதுல முக்கியமான பாத்தீங்கன்னா, ஆண்டவர் கோபப்பட்டா என்ன நடக்கும்? சுனாமி வருங்க. ஆண்டவர் கோபப்பட்டு அப்படியே நெருப்பு மழை வருங்க, அழிப்பாருங்க. இல்லைங்க, ஆண்டவருடைய கோபம் என்னில் அவர் வெளிப்படுத்தினார். அது என்ன அப்படின்னு வாசிக்கும் பொழுது வாசிக்கிறேன் பாருங்க. சத்தியத்தை 18வது வசனம், அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லா விதமான அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்பட்டது. என்ன வானத்திலிருந்து வெளிப்பட்டது? தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனை குறித்த அறிவை அடைய வேண்டும் என்பதுதான் அந்த தெய்வ கோபம். ஏனென்றால் அநியாயத்தினால் சத்தியத்தை என்ன பண்றாங்க? எல்லாருமே அடக்கி வைக்கிறாங்க. தனக்கும் தெரியல, தெரியவும் விரும்ப மாட்டாங்க, விரும்பினதை சொல்ல மாட்டாங்க. நிறைய அதுதான் இங்க சொல்றாரு, வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. யார் அதை வெளிப்படுத்துவாராம்? தேவனே அதை வெளிப்படுத்துவார். என்னென்ன என்ற அடுத்த வசனத்தை பாருங்க. காணப்படாத அவருடைய தெய்வத்துவம், அவருடைய நித்திய வல்லமை என்பவைகள், இவைகள் உண்டாக்கப்படுகிற உலகம் உண்டானது தெளிவாய் காணப்படும். போக்கு சொல்ல இது யாருமே எஸ்கேப் ஆகவே முடியாது, இது இல்லைன்னு மறுக்க முடியாது. அதைத்தான் அப்படியே பாடலாக எழுதியிருக்கிறோம். தெய்வ கோபம் என்னில் வெளிப்படுத்தினீர், அது உண்மை அறிவானதே. காணப்படாத உடைய தெய்வத்துவம் நித்திய வல்லமையும் கண்டறிந்தேனே, தெளிவாக தெரிகிறதே, எனக்கு போக்கு சொல்ல இடமில்லை, அதை மறைக்கவும் முடியலையே. அந்த ஒரு வரியை நாம் பாடி நாம் செபித்து நிறைவு செய்யலாம். தேவ கோபம் என்னில் வெளிப்படுத்தினீர், அது உம்மை அறியும் அறிவானதே. தேவ கோபம் என்னில் வெளிப்படுத்தினீர், அது உம்மை அறியும் அறிவானதே. காணப்படாதவும் தேவத்துவம், காணப்படாதவும் தேவத்துவம், நித்திய வல்லமையும் கண்டறிந்தேனே, நித்திய வல்லமையும் கண்டறிந்தேனே. தெளிவாக தெரிகின்றனே, எனக்கு தெளிவாக தெரிகின்றனே. போக்கு சொல்லவும் இடமில்லையே, அதை மறைக்கவும் முடியலையே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. அன்பின் பரலோக பிதாவே, இந்த அற்புதமான வேலைக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களை புதிய புதிய ஜீவ பாதையிலே நடத்தி, எங்களை ஒரு தாயை போல தேற்றி, எங்களை நேசித்து கிருபைகளை தந்து, அளவில்லாமல் எங்களுக்கு ஆண்டவரை நிர்மூலமாகாமல் எங்களை பாதுகாத்து, ஆவியானவரை கொடுத்து எங்களை ஆளுகை செய்கிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்பா, நீர் உம்மை குறித்த அறிவை நீரே எங்களுக்கு வெளிப்படுத்தினீர். அதை நாங்கள் சாக்கு போக்கு சொல்லவும் இடமில்லை. எங்களிடத்தில் இருந்த தெய்வத்துவம், அந்த நித்திய வல்லமை ஒவ்வொரு நாளும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் செய்கிற பார்க்கிற செயல்கள் அத்தனையிலும் உம்முடைய அந்த தெய்வத்துவமும் தெய்வ வல்லமையும் வெளிப்படுவதாக என்று ஒவ்வொருவரையும் நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். உடைய வார்த்தையின் வல்லமைகள் இன்றைக்கு பாடி, இந்த வரிகளில் இருக்கிற சத்தியங்கள் எங்கள் வாழ்க்கையில சுதந்திரமாக உரிமையாளராக எங்களுக்கு நீர் கொடுத்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். இவையெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்காக நன்றி, நடந்தேறுகிறதுக்காக நன்றி, நீர் செய்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. ஒவ்வொரு வசனமும் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்க, நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதா, ஆமென். கர்த்தர் நல்லவர். மீண்டும் நாம் நாளை சந்திக்கலாம். காலை 7 மணிக்கு, 7லிருந்து 1 மணி நேரம் தான் எங்களோடு கூட ஐக்கியத்தில் கலந்து கொள்ள விரும்புகிறவர்கள் கலந்து கொள்ளலாம். Bless you all. Thank you.